ஆன்மீக தேடலில் நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கால்னு ஆள்னு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும். சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து முருகப்பெருமானை பற்றி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்கள். இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தை பற்றி தெரியாத தகவல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தோட உட்பொருளை உபதேசம் செய்கிறப்போ தன்னோட தாயார் மடி மேலே முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தப்போ முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டுட்டாரு. புனிதமான மந்திர பொருளை குரு மூலமாக தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர மறைமுகமாக தெரிஞ்சுக்கிறது முறையாகாது. அது பாவம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தையும் அதோட உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலையும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருத்தரே இருந்தாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைஞ்சிட்டதுனால இந்த குற்றத்துக்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து தவம் செஞ்சார். இந்த நிலையில சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் அங்கே வந்து முருகப்பெருமானுக்கு காட்சியும் கொடுத்து தவத்தையும் பாராட்டினாங்க. சிவபெருமான் பார்வதி தேவி இங்கே பரங்கிநாதர் அப்படின்னும் ஆவுடை நாயகி அப்படின்னும் பெயர் பெற்றாங்க. இவங்க காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்குது. அதனால் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் முதல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு போய் வழிபடுறது ரொம்பவே நல்லது அப்படின்றது ஐதீகமாக கடைபிடிக்கப்பட்டுட்டும் வருது. முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்னைக்கு காட்சி கொடுத்தாரு. அதனால் தைப்பூசத்தன்னைக்கு சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுறவங்க இஷ்ட சித்திகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுது. மதுரை, திருவேடகம், திருப்பரங்குன்றம், திரு ஆப்பனூர், பிரான்மலை, திருப்புத்தூர், திருப்புவனவாசல், ராமேஸ்வரம், திருவாடானை, காளையார் கோவில், திருப்புவனம், குற்றாலம், திருச்சுழி, திருநெல்வேலி, திருப்பரங்குன்றம் இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய கோவில்களை பாண்டி 14 கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை தேவார பாடல் பெற்ற தலங்கள். இதில் திருப்பரங்குன்றம் முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் முதல் தலமாக திகழ்து. தேவார பதிகங்களில் போற்றப்படக்கூடிய திருப்பரங்குன்றம் மதுரை நகரத்தோட தென்மேற்கில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மதுரையிலிருந்து நகர பேருந்துகள் திருப்பரங்குன்றத்துக்கு செல்லுது. இந்த தலத்துக்கு இலக்கியங்களில் தன்பரங்குன்று, தென்பரங்குன்று, பரங்குன்று, பரங்கிரி, திருப்பரங்கிரி, பரமசினம், சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தமலை அப்படின்னு பல்வேறு பெயர்களால் வழங்கப்படுது. திரு கூட்டல் பரம் கூட்டல் குன்றம். பரம் அப்படின்னா பரம்பொருளான சிவபெருமான். குன்றம் அப்படின்னா குன்று, அதாவது மலை. திரு அப்படின்றது அதோட சிறப்பை உணர்த்தக்கூடிய அடையாள மொழியாக திருப்பரங்குன்றம் ஆனது. மூலவர்னா சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர் சண்முகர், அம்மன் வந்து தெய்வானை. தலவிருட்சம் வந்து கள்ளத்தி. தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம், சரவண பொய்கை உட்பட 11 தீர்த்தங்கள் இருக்கு. 1000 வருடங்களுக்கு பழமை வாய்ந்தது. புராண பெயர் தென்பரங்குன்றம். ஊர் வந்து திருப்பரங்குன்றம். மாவட்டம் வந்து மதுரை. மாநிலம் தமிழ்நாடு. காலை 5:30 மணிலிருந்து 1 மணி வரைக்கும், மாலை 4 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். அறுபடை வீடுகளில் இந்த தலம் முதல் படை வீடு. மற்ற 5 தலங்களில் நின்ற கோலத்தில் அருள் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கு தெய்வானைய மனம் முடித்த கோலத்தில் அமர்ந்தபடி காட்சி கொடுக்கிறாரு. இவர்கிட்ட நாரதர், இந்திரன், பிரம்மா நின்ற கோலத்தில் வீணையே இல்லாத சரஸ்வதி, சாவித்திரி ஆகியோரும், மேலே சூரியன், சந்திரன், கந்தர்வர்களும் இருக்கிறாங்க. சுப்பிரமணியருக்கு கீழே அவரோட வாகனமான யானையும் ஆடும் இருக்கு. முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் இந்த கோவில் அளவில் ரொம்ப பெரிதாக இருக்குது. லிங்க வடிவில் இருக்கக்கூடிய இந்த மலையை பற்றி சைவ சமய குறவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இந்த ஊருக்கு வந்து ஆலய வழிபாடு செஞ்சு பதிகங்கள் நிறைய பாடியிருக்கிறாங்க. சங்ககால புலவரான நக்கீரர் இந்த தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு தன்னோட குறை நீக்கி கொண்ட திருத்தலம்னு சொல்கிறாங்க. தேவார பாடல் பெற்ற சிவ தலமான அருள்மிகு பரங்கிநாதர் திருக்கோவில் தற்காலத்தில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அப்படின்னு தான் வழங்கப்பட்டு வருது. திருப்பரங்குன்றம் மலையோட உயரம் 1050 அடி அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்காங்க. வடக்கு கோபுர வாயிலுக்கு முன்னாடி 48 தூண்கள் உடைய மண்டபம் இருக்குது. ஆறுமுக பெருமானோட அற்புத கோலங்களில் ஒன்று வில்லேந்திய வேலவர். ராமருக்கு வில் இருக்கிறது மாதிரி வில்லேந்திய முருகனையும் திருப்பரங்குன்றத்தில் நம்ம பார்க்கலாம். முருகனை வழிபட்டால் எல்லா நலன்களும் கிடைக்கும். வில்லேந்திய வேலவரை வழிபட்டோம் அப்படின்னா எல்லா வினைகளும் மின்னல் வேகத்தில் அழிஞ்சிடும். வில்ல இருந்து புறப்பட்ட அம்பு எவ்வளவு வேகமாக இலக்கை நோக்கி செல்லுமோ அதே மாதிரி தான் வில்லேந்திய வேலவரோட அருள் நமக்கு வினை தீர்க்க உதவுது. பரங்கிரி முருகன் வடக்கு நோக்கி ஒரு முகமும் 4 கரங்களும் கொண்டு விளங்குறான்.
மூலவருக்கு மேலே சந்திரன், சூரியன், பிரம்மன், கலைமகள், இந்திரன் இவங்களோட உருவங்களும் இடம்பெற்றிருக்கு. கோவில் சுற்று பிரகாரங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களோட தனி சன்னதிகள் பற்றி பார்க்கலாம். கோவிலில் முருகன் சன்னதிக்கு இடது பக்கத்தில் அர்த்த மண்டபத்தோட மைய பகுதியில் நேராக அமைஞ்சிருக்கு. துர்க்கை ராஜகோபுரத்துக்கு எதிரில் வடக்கு பார்த்து மகிஷாசுரன் தலையில், அதாவது எருமை தலை மேலே நின்ற கோலத்தில் காணப்படுறா. 4 கரங்களில் மேலே இருக்கக்கூடிய கைகளில் சக்கரமும் சங்கும், கீழே இருக்கக்கூடிய கைகளில் அபயமுத்திரை, கடகமுத்திரை காணப்படுது. கிட்டக்க முனிவரும் பணிப்பெண் ஒருத்தியும் தேவ கணங்களும் இருக்கிறாங்க. துர்க்கையை சிவதுர்க்கை, விஷ்ணு துர்க்கைன்னு 2 வகையாக பிரிக்கப்படுது. சிவதுர்க்கையோட இடது கையில் சங்கும் வலது கையில் சக்கரமும் இருக்கும். ஒரு சில சிவன் கோவில்களில் விஷ்ணு துர்க்கையும் இருக்கிறது உண்டு. இங்கே இருக்கக்கூடிய துர்க்கையோட வலது கையில் இருக்கக்கூடிய சக்கரமும் பிரயோக நிலையில் இருக்கு. துர்க்கையோட பிற வடிவங்களான உயிர்களை ஆக்கலுக்கு மகா காளியும், அழித்தலுக்கு மகா மாரியும், செல்வம் கொடுத்தலுக்கு லக்ஷ்மியும், செல்வம் அழித்தலுக்கு அலக்ஷ்மியும் சொல்லப்பட்டிருக்காங்க. இங்க மக்கள் முனிவர்கள் புடைசூழ வீற்றிருக்கக்கூடிய ஆதி புவனேஸ்வரியும், பிரயோக சக்கரம் வலக்கையோட கொண்ட துர்க்கையும், கஜலக்ஷ்மியும், ஜேஷ்டா தேவி ஆகிய 4 சாமி திருவுருவங்கள் குடைவரை சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. இவை ஆக்கல், அழித்தல், கொடுத்தல், கெடுத்தல்னு 4 குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. துர்க்கை சன்னதியில் நந்தி அமைக்கக்கூடிய வழக்கம் முற்காலத்தில் இருந்திருக்கு. குறிப்பாக நந்தி தேவர் துர்க்கையை சிவஸ்வரூபினியாக நித்திய அஞ்சலி செய்கிறதா அமைக்கிறது வழக்கம். பழைய தேவி சன்னதிகள் சிலவற்றில் இன்னைக்கும் நந்தி வாகனத்தை தான் காண முடியுது. இந்த நந்தி அங்கே இருக்கக்கூடிய தேவி சிவஸ்வரூபினி அப்படின்றத காட்டுறதா அமைஞ்சிருக்கு. அபூர்வமான துர்க்கை எதிரில் நந்தி அமர்ந்திருக்கிறது திருப்பரங்குன்றம் கோவிலோட விசேஷம். தேவி வழிபாடு நிகழ்த்துறப்போ சிவபத விரதையே நம அப்படின்னு வணங்குறதும் சிவன் அருளாக விளங்குபவளே சக்தி அப்படின்றத நன்கு நமக்கு உணர்த்துது. இங்க சிவனுக்கு வேறாக தேவிக்கு முதன்மை தந்து வழிபடக்கூடிய வழக்கம் கிடையாது. தேவியோட முன்னாடி நந்தி வாகனத்துக்கு வேறாக சிம்ம மரபுல ஒரு புதிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. இது தவிர மண்டபத்துல 4 யாழி தூண்களும் 2 நாயக்கர் அரசர்களோட திருவுருவ சிலைகள் இந்த சன்னதியை நோக்கி நித்திய அஞ்சலி செய்யக்கூடிய கோலத்துல 2 தூண்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா திருமாலோட கருவறையை பத்தி பார்ப்போம். இது அர்த்த மண்டபத்துல இடம் இருந்து வளமா முதல்ல அமைஞ்சிருக்கு. இது சதுர வடிவில் அமைஞ்சிருக்கு. இங்க திருமால் இடது காலை மடக்கி வலது காலை தாமரை பீடத்துக்கு மேல வச்சு அமர்ந்த கோலத்துல மேற்கு நோக்கி காணப்படுறாரு. தலையில கிரீடம் அணிஞ்சிருக்கிறாரு. காப்பு அணிந்த 4 கரங்கள்ல மேலே இருக்கக்கூடிய கரங்கள்ல சக்கரமும் சங்கும் கொண்டும், கீழ் வலது கரத்துல அபய முத்திரை காட்டியும், கீழ் இடது கரத்தை தொடைக்கு மேல வச்சும் காணப்படுறாரு. வலது புறம் மதங்கமா முனிவரும், இடது புறம் ஸ்ரீதேவியும் கால்களை மடக்கி அமர்ந்த நிலையில திருமாலோட இருபுறமும் இருவர் சாமரம் வீச மேற்புறத்துல வானவர் இருவர் பூமாரி பெய்கிறது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த திருமாலை பவளக்கனிவாய் பெருமாள் அப்படின்னு தலப்புராணம் பாடுது. திருமங்கை ஆழ்வார் இமய குறினை பணியே பரங்குன்றின் மேய பவளத்திரளே, அதாவது இது பெரிய திருவாய்மொழி 7ஆம் பத்து 7:1:6 அப்படின்னு இதுல பாடியிருக்கிறாரு. இந்த தொடரை வச்சு இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பவளக்கனிவாய் பெருமாள் அப்படின்ற திருநாமம் சூட்டினதா சொல்லப்படுது. இந்த கோவிலோட வெளிப்புற சுவர்ல ஆதிசேடன் மேல பார்க்கடல் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள், வராகமூர்த்தி முதலிய உருவங்களும் காணப்படுது. மகாவிஷ்ணுவோட வாகனமா கருடாழ்வார் அவருக்கு எதிரில் வணங்கினபடியே இருப்பார். ஆனா இந்த கோவில்ல மகாவிஷ்ணுவுக்கு எதிரில் சிவன் இருக்கிறதுனால கருடாழ்வார் சன்னதி கிடையாது. அதுக்கு பதிலா கருடாழ்வார் சண்முக மண்டபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை முருகனுக்கு கிட்டக்க வடக்கு நோக்கி இருக்கிறாரு. துர்க்கைக்கு இடது புறத்துல கற்பக விநாயகர் கையில கரும்பு ஏந்திட்டு தாமரை மலர் மேல அமர்ந்து வித்தியாசமான கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு. இவரை சுற்றி பல ரிஷிகள் வணங்கினபடி இருக்கிறாங்க. கற்பக விநாயகருக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய குடைவரை கோவில்ல சத்தியகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவலிங்க பெருமாள் காட்சி கொடுக்கிறாரு. பொதுவா சிவனுக்கு நேர நந்தி இருக்க வேண்டிய இடத்துல மகாவிஷ்ணு இருக்கிறாரு. இது அபூர்வமான அமைப்பு. அதனால இந்த கோவிலை மால்விடை கோவில், அதாவது மால்னா திருமால், விடைனா நந்தி அப்படின்னு அழைக்கிறாங்க. பெருமாள் தன்னோட மைத்துனராகிய சிவனுக்கு சேவை செய்வதற்காகவே நந்தியோட இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க. மீனாட்சி சொக்கநாத திருக்கல்யாணத்தப்போ இவர் தான் பார்வதியை தாரை வார்த்து கொடுக்கறதுக்காக செல்றாரு. மகிஷாசுரன் சொல்லக்கூடிய அசுரன் தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்திட்டு வந்தான். அவனை அழிக்க அம்பாள் நவநாயகியா வடிவம் எடுத்து 9 நாட்கள் அவன் கூட போரிட்டா. 9வது நாள்ல அவள் துர்க்கை அம்மனா மாறி அவனை வதம் செஞ்சா. இதனால் அவளுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது. தோஷம் நீங்கிறதுக்காக சிவனை வணங்கினா. அவளுக்கு காட்சி தந்த சிவபெருமான் தான் இந்த தளத்துல மலையோட வடிவில் இருக்கிறதாவும் இங்க வந்து தன்னை வணங்கி வந்தா சாபம் நீங்க பெறும் அப்படின்னு சொல்றாரு. அதுபடியே துர்க்கை அம்மன் இங்க வந்து லிங்க வடிவமா மலையா இருக்கக்கூடிய சிவனை
தவம் செஞ்சு வணங்கினா. மலையிலேயே ஒரு லிங்கத்தையும் பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செஞ்சா. அவளுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் தோஷத்தை போக்கி அருள்னாரு. துர்க்கைக்கு வலது புறத்துல திருமண கோலம் கொண்ட முருகன் உயர்ந்த இடத்துல எல்லா தெய்வங்களும் சூழ காட்சி கொடுக்கிறாரு. இந்த பெருமானோட திருமண சடங்குக்கு எல்லா தெய்வங்களும் வந்து சூழ்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில கருவறையும் அமைஞ்சிருக்கு. மலைக்கு மேல சரவண தீர்த்தம், காசி தீர்த்தம் ரெண்டுமே இருக்கு. அடிவாரத்துல சத்தியகூபம், பிரம்மகூபம், லட்சுமி தீர்த்தம், சரவண பொய்கைன்னு 4 தீர்த்தங்களும் இருக்கு. பரங்குன்றோட அடிவாரத்து கீழ் திசையில் அமைஞ்சிருக்கக்கூடிய சரவண பொய்கைய முருகன் தன்னோட வேலினாலேயே உண்டாக்குனாருன்னு சொல்றாங்க. திருப்பரங்குன்றத்தோட தென்பகுதிக்கு தென்பரங்குன்றம் அப்படின்னு பேர் உண்டு. இந்த தென்பரங்குன்றத்துல உமையாண்டவர் கோவில்னு அழைக்கப்படக்கூடிய குடைவரை கோவிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல கலைத்திறன் மிக்க சிற்பங்கள் பல உண்டு. இதன் மேற்கு பகுதியில மலை மேல கொஞ்சம் தொலைவில் பஞ்ச பாண்டவர் படுக்கைன்னு சொல்லக்கூடிய குகை ஒன்று இருக்கு. அந்த குகையில கல்லுனால செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 படுக்கைகள், சுனை இது எல்லாமே இருக்கு. இந்த தலத்தோட ஆதிமரம் வந்து கள்ளத்தி. இந்த மரம் திருவாடாசி மண்டபத்தோட கீழ்ப்புறம் லக்ஷ்மி தீர்த்தம் செல்லக்கூடிய வழியில அமைஞ்சிருக்கு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில வற்றாத காசி தீர்த்தம் கிட்டக்க மேற்கு நோக்கிய காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதியும் எதிரில் சுப்பிரமணியரோட சன்னதியும் இருக்கு. இந்த சன்னதியில நக்கீரர் இருக்கிறாரு. தீர்த்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாறையில 4 லிங்கங்களும் ஒரு சிவ வடிவமும் காசி விஸ்வநாதர், சுப்பிரமணியர், அம்பிகை, பைரவர், கற்பக விநாயகரோட சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. நக்கீரர் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பஞ்சாட்சர குகை சரவண பொய்கை கிட்டக்க இருக்கு. பரங்குன்றம்புத்தோட முருகன் தலமா முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் மலைக்கோவிலோட மூலமூர்த்தி பரங்கிநாதர் அப்படின்ற லிங்க திருமேனி தான் பரங்கிநாதர் ஆவுடை நாயகியோட உரைகிறார். விநாயகர், திருமால், துர்க்கை இவங்களும் தரிசனம் கொடுக்குறாங்க. பரம்பொருளான சிவன் குன்று வடிவில் அருள் கொடுக்கறதுனால சுவாமி பரங்குன்றநாதர் அப்படின்னும் தலம் பரங்குன்றம் அப்படின்னு அழைக்கப்பட்டு வருது. திருப்பரங்குன்றம் சிவன் கோவிலாகவே இருந்துட்டு இருக்கு. இப்போவும் மூலவர் வந்து சிவன் தான். இவரை சத்தியகிரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. முருகன் தேவயானைய திருமணம் செஞ்ச தலம்ன்றதுனால தான் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சுப்பிரமணிய சுவாமி கோவிலா மாறிடுச்சு. இவரை வேதவியாசர், பாராசரர் இவங்க எல்லாருமே வழிபட்டிருக்காங்க. ஆனி பௌர்ணமியில சிவனுக்கு முக்கணிகள் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடக்கிறது ரொம்பவே விசேஷம். கோவில் குடைவரை கோவிலாக அமைஞ்சிருக்கிறதுனால மலையே விமானமாக கருதப்படுது. அதனால் கருவறைக்கு மேலே தனி விமானம் கிடையாது. பொதுவாக கோவில்களில் சுவாமியை சுற்றி பிரகாரங்களும் பரிவார தேவதைகளும் இருக்கும். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் பிரகாரம் கிடையாது. சிவபெருமானை மலை வடிவமாக அருள் கொடுக்கறதுனால கோயில் குடைவரை கோவிலாக இருக்கிறதுனாலையும் பிரகாரம் கிடையாது. மலையை சுற்றி கிரிவலம் மட்டும்தான் வர முடியும். திருப்பரங்குன்றம் கோவிலில் விழாக்களப்போ சிவனுக்கே கொடியேற்றம் செய்யப்படுது. ஆனால் முருகப்பெருமான் வீதியுலா செல்வார். முருகன் சிவ அம்சமானவர் அப்படின்றதுனால இப்படி செல்றதாகவும் சொல்கிறாங்க. இங்கே முருகனுக்கு சோமசுப்பிரமணியர் அப்படின்ற பெயரும் உண்டு. சோமன் அப்படின்றது சிவபெருமானோட இன்னொரு பெயர். ஆரம்ப காலத்தில் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய தென்பரங்குன்றம் குடைவரை கோவில் தான் பிரதானமாக இருந்திருக்கு. இந்த கோவில் சேதமடைஞ்சதுனால கோவிலை மறுபக்கத்துக்கு மாற்றி முருகப்பெருமான வடக்கு திசை நோக்கி திருப்பி அமைச்சிருக்காங்க. அதனால் திருப்பிய பரம்குன்றம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர் திருப்பரங்குன்றம்னு மறுனதாக சொல்லப்படுது. முருகன் தேவயானையை திருமணம் செஞ்சு கொண்ட நிகழ்ச்சி தான் இந்த தலத்தோட முக்கிய புராண வரலாறு. தேவர்கள் சூழ்ந்து வர முருகப்பெருமான் வீர மகேந்திரபுரத்துல இருந்து திருச்செந்தூருக்கு கிளம்பினாரு. அங்கே இருந்து திருப்பரங்குன்றத்துக்கு செல்ல விரும்பினாரு. முருகன் தன்னோட மயில் வாகனத்துல ஏறி பயணம் செஞ்சாரு. மற்ற தேவர்களும் அவங்களுக்கு உரிய ஊர்திகளில் ஏறி முருகனை தொடர்ந்து போனாங்க. எல்லாருமே திருப்பரங்குன்றத்தை இனிதா அடைஞ்சாங்க. தேவர்களை வாட்டின கொடிய அசுரர்கள்கிட்ட இருந்து மீட்டு விடுதலை அளித்த முருகப்பெருமானுக்கு தன்னோட வளர்ப்பு மகள் தேவயானையை திருமணம் செஞ்சு கொடுக்க இந்திரன் விரும்பினான். தேவயானைய திருமணத்தை விரைவில் நிறைவேற்ற திருமாலும் இந்திரன் கிட்ட வலியுறுத்தினாரு. இந்திரன் மேரு மலையில தவம் புரிஞ்சு வந்த தன்னோட மனைவி இந்திராணியையும் மகள் தேவயானையும் திருப்பரங்குன்றத்துக்கு அழைச்சிட்டு வர தேவ தூதர்களையும் அனுப்புனான். இந்திராணியும் தேவயானையும் திருப்பரங்குன்றத்துக்கும் வந்து சேர்ந்தாங்க. இந்திரன் கந்தவேல் கிட்ட தன்னோட விருப்பத்தை சொன்னான். என் மகள் தேவயானை இந்த திருப்பரங்குன்றத்துல வந்து தங்கி இருக்கிறா, அவளை நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லி இந்திரன் கந்தவேல் கிட்ட சொல்றான். தேவயானை என்னை அடையிறதுக்கு முன்னாடியே தவம் செஞ்சவா, உன்னோட விருப்பப்படி அவளை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னாரு முருகப்பெருமான். முருகனோட இசைவை பெற்றதுக்கு அப்புறமா இந்திரன் அடுத்த நாளே திருமணத்தை நடத்துறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சான். சிவபெருமான் முதல் மண்ணுலக மன்னர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்க தூதுவர்களையும் அனுப்புனான். சூரபத்மன் கொடுங்கோல் ஆட்சி செலுத்தின அந்த காலத்திலையும் சோழ நாட்டு வேந்தன் முசுகுந்தன் நல்லாட்சி நடத்திட்டு வந்தான். அதனாலதான் இந்திரன் சீர்காழியில மறைஞ்சு வாழ முடிஞ்சது. முசுகுந்தன் வந்து சிறந்த சிவபக்தன் அப்படின்றதுனால சூரன் அவனை எதிர்க்கவில்லை.
முசுகுந்த சோழன் தேவயானை திருமணத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டான். மக்களுக்கு நல்லாட்சி வழங்கின மன்னருக்கு மகேசன் வீட்டு திருமணத்துக்கு அழைப்பு வந்தது. முசுகுந்த மன்னர் திருமண செய்தியை எங்கும் முரசறிந்து தெரியப்படுத்தினாரு. தன்னோட அமைச்சர்கள் படை தலைவர்கள் சூழ திருப்பரங்குன்றத்துக்கு எல்லாருமே வந்தாங்க. தேவ சிற்பி விஸ்வகர்மா அமைச்ச திருமண மண்டபத்தையும் சிவசக்தி தம்பதியர் முதலானோர் அமருவதற்கு ஏற்ற இருக்கைகளையும் கன நேரத்தில் அமைச்சிட்டாரு. பார்வதி பரமசிவன் உள்ளிட்ட எல்லாருமே திருப்பரங்குன்றத்துக்கு விரைந்து வந்து திருமண மண்டபத்தில் அமர்ந்தாங்க. தேவயானையை தவ மங்கையர் திருமஞ்சனமாட்டி பட்டாடைகளையும் உடுத்தினாங்க. திருவாபரணங்களை அணிவிச்சாங்க. இந்திரன் அமரர்கள் சூழ சென்று ஆறுமுகனை வணங்கினான். தேவயானை நங்கையை கடிமணம் புரிந்திட தேவரீர் எழுந்தருள வேண்டும் சொல்றான். அந்த வேண்டுகோளை ஏற்ற முருகப்பெருமான் தன்னோட சிங்காதனத்துல இருந்து இறங்கி புறப்பட்டு திருமண மண்டபத்தையும் அடைஞ்சாரு. முனிவர் பெருமக்கள் கும்பங்கள்ல வச்சிருந்த தீர்த்தங்களை கந்தவேல் மேல தெளிச்சாங்க. அன்னைக்கு பங்குனி உத்திர திருநாள். பிரம்மன் முகூர்த்த நேரம் நெருங்கினதை நினைவுபடுத்தினான். ஈசனும் திருமணத்தை இனிதே நடத்துகன்னு சொன்னாரு. தேவயானையை தேவ மகளிர் திருமண மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அம்மையப்பனை வணங்கிய தேவயானை முருகனை சற்றே நோக்கி வெக்கி தலை குனிஞ்சா. உமாதேவி தேவயானையோட தலையை அன்போடு நீவினா. இந்திராணி கந்தவேலோட கால்களை பாலால கழுவி மலரிட்டு பாத பூஜையும் செஞ்சா. அந்த முகூர்த்த நேரத்துல ஆறுமுக கடவுளோட திருக்கரத்துல தேவயானையோட திருக்கரத்தை வச்சு அடியேன் இவளை தேவரிற்கு அளிக்கிறேன்னு சொன்ன இந்திரன் மந்திர நீரை வார்த்து தேவயானைய முருகனுக்கு கன்னிகா தானமா கொடுத்தான். முருகப்பெருமான் தன்னோட திருக்கரத்துல அவரை ஏற்றாரு. பிரம்மன் தன்னோட சிந்தையால படைத்து திருக்கரத்துல அழிச்ச மங்கள நாணை கந்தவேல் தேவயானையோட மணிக்கழுத்துல கட்டினாரு. அவளோட திருமுடியில ஒரு நறுமண மலரையும் சூட்டினாரு. மணமக்கள் பார்வதி பரமேஸ்வரனை வழங்கி புதுமண தம்பதியரை வாழ்த்தின உமையும் மகேசனும் எமக்குரிய முதன்மை இனி உங்களுக்கும் உரியதாகுகன்னு சொன்னாரு. முருகன் முன்னரே முதன்மைக்கு உரியவனா இருந்தான். ஆனாலும் அந்த முதன்மை பெண்மையோட சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் முழுமையும் பெற்றது. ஈசனுக்கு நிகரான முதன்மை பெற்ற தேவயானை உடனுரை முருகப்பெருமானை தேவர்களும் முனிவர்களும் வணங்கினாங்க. உமையும் சிவனும் தங்கள் பரிவாரங்களோட திருக்கைலாயத்துக்கும் எழுந்தருளினாங்க. திருப்பரங்குன்றத்துல வருஷந்தோறும் பங்குனி உத்திர நாள்ல முருகன் தேவயானை திருமண விழா சிறப்பா நடைபெறுது. அன்னைக்கு மூலவர் தங்க கவசம் அணிஞ்சு அடியார்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. சிவபெருமானோட வாதாடின நக்கீரர் தன்னோட தொல்நோய் நீங்க ஈசனோட கட்டளைப்படி திருக்கையிலை தரிசனம் காண புறப்பட்டாரு. வழியில திருப்பரங்குன்றத்துல இருந்த ஒரு பொய்கை கரையில அமர்ந்து வழக்கமான சிவ பூஜைகளையும் செஞ்சாரு. அந்த பொய்கை கரையில இருந்த ஒரு ஆல மரத்துல இருந்து பழுத்த இலை ஒண்ணு கீழே விழுந்தது. இலையோட ஒரு பகுதி நீர்லையும் மற்றொரு பகுதி நிலத்திலுமா விழுந்தது. நீர்ல கிடந்த பகுதி மீனாவும் நிலத்துல கடந்த பகுதி ஒரு பறவையாவும் மாறினது. அந்த அதிசய நிகழ்ச்சியை கண்ட நக்கீரர் கவனம் சிவ பூஜையிலிருந்து திசை திரும்பினது. அதை ஒரு காரணமா கொண்டு கர்க்கிமுகி அப்படின்ற பூதம் நக்கீரரை தூக்கி போய் ஒரு குகையில அடைச்சது. திருப்பரங்குன்றத்துல காசி தீர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு பொய்கை உண்டு. இன்னைக்கும் கூட அதுல விதவிதமான மீன்கள் துள்ளி திரியிறத நம்மளால பார்க்க முடியும். அதனால காசி தீர்த்த பொய்கை கரையில அமர்ந்தே நக்கீரர் சிவ பூஜை செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். கர்க்கிமுகி பூதம் 1000 பேரை சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாரையும் அடிச்சு கொன்று தின்றுடும். நக்கீரர் 1000வது நபரா அங்கு கொண்டு வரப்பட்டிருந்தாரு. அதனால எல்லாருமே தங்கள் மரணம் 1000வது நபரான நக்கீரரால் ஏற்படும்னு சொல்லி அவரை வெறுப்போட பார்த்தாங்க. அவங்களோட அவலத்தை போக்க எண்ணிய நக்கீரர் கந்தனை பாடினால் அதுல இருந்து மீளலாம்னு கருதின நூல் தான் திருமுருகாற்றுப்படைன்னு சொல்றாங்க. நக்கீரர் அடைக்கப்பட்ட குகை மலையாவில் இருக்கக்கூடிய 10 மலையில உள்ளது அப்படின்னும் ஒரு கருத்து நிலவுது. 10 மலையில வானளவாகிய முருகன் திருவுருவ நிறுவி இருக்கிறாங்க. நக்கீரரோட பாடலுக்கு இறங்கி காட்சி கொடுத்த முருகப்பெருமான் அந்த பூதத்தை சம்ஹாரம் செஞ்சு தன்னோட வேளால குகையை தகர்த்து எல்லாராலையுமே காப்பாத்தினாரு. அப்போ நக்கீரர் முருகன் கிட்ட தன்னை பூதம் தீண்டியதுனால கங்கையில நீராடி பாவத்தை போக்கிக்கணும்னு சொன்னாரு. முருகப்பெருமான் வேளால பாறையில ஊன்றி கங்கை நதியை பொங்க செஞ்சாரு. நக்கீரர் அதுல நீராடி பாவம் நீங்க பெற்றார். வற்றாத இந்த காசி தீர்த்தம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில இருக்கு. முருகப்பெருமான் வரலாறு பற்றி முதலா தமிழ்ல படைக்கப்பட்ட இலக்கியம் தான் திருமுருகாற்றுப்படை. பெரும் புலவர் நக்கீரர் முருகப்பெருமானோட அருள் பெற்று படைத்த சங்க இலக்கியமான திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமான் கோவில் கொண்டிருக்கக்கூடிய அறுபடை வீடுகளை பற்றி தெளிவா எடுத்து சொல்லுது. முருகன் அருள் பெற்ற புலவர் மற்றவங்க புலவர் முருகன் கிட்ட ஆற்றுப்படுத்துறது தான் திருமுருகாற்றுப்படை. இதனால திருமுருகாற்றுப்படைக்கு புலவர் ஆற்றுப்படை அப்படின்ற வேறு பெயரும் உண்டு. இயற்கை அழகே முருகன் அப்படின்றது நக்கீரரோட அழுத்தமான எண்ணம். அதனால முருகப்பெருமானோட அழகை கைப்புனைந்து இயற்றா கவி பெருவனப்பு அப்படின்னு கொண்டாடுறாங்க. திருமுருகாற்றுப்படையில இருக்கக்கூடிய முதல் 77 அடிகள் திருப்பரங்குன்றத்துக்கு உரியது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 11 அடிகள் திருப்பரங்குன்றத்தை நேரடியாக வர்ணிக்குது. அந்த பகுதி
குன்று அமர்ந்து உரைதலும் உரியன் அப்படின்னு நிறைவு பெறுது. அகநானூறு தொடங்கி அண்மை கால நூல்கள் வரைக்கும் நூற்றுக்கணக்கான இலக்கியங்கள்ல பரங்கிரி முருகனோட புகழ் பரவலா பேசப்படுது. அருணகிரிநாதர் 16 திருப்புகழ் பாடல்கள்ல பரங்கிரி அமர்ந்த பெருமான போற்றுறாரு. நிரம்ப வழகிய தேசிகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திருப்பரங்கிரி புராணம் அப்படின்ற நூலையும் இயற்றி இருக்கிறாரு. வாய்மை நோன்பு, அதாவது சத்திய விரதத்தை மேற்கொண்டு வெற்றி கண்ட அயோத்தி மன்னன் அரிச்சந்திரன் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து முருகனையும் சிவபெருமானையும் வழிபட்டதோட அவங்களுக்கு கோயில் எழுப்பியும் திருவிழாக்கள் நடத்தியும் மகிழ்ந்தான்னு தல புராணம் சொல்லுது. அவன் முருகன் விழாவை உத்திரட்டாதியில கொடியேற்றத்தோட தொடங்கினான். அவன் புனப்பூசத்துல தேர் திருவிழாவும் நடத்தினான். பூசத்துல தீர்த்த வாரி விழாவும் நடத்தியதா தல புராணம் சொல்லுது. சிபி சக்கரவர்த்தி திருப்பரங்குன்றத்திலிருந்து 500 பேருக்கு பூதானம் செய்வதா, அதாவது சங்கல்பம் எடுத்துட்டு வந்து அதை நிறைவேற்றினான் அப்படின்னும் பரங்கிரி புராணம் சொல்லுது. அண்மை காலத்துல ஆச்சாரிய வினோபா பாவே அவர்களால் பூதான இயக்கம் புத்துயிரும் பெற்றது. பாண்டிய மன்னன் ஒருவன் அகத்திய முனிவரோட சின்ன உருவத்தை கொண்டு அவரை அலட்சியம் செஞ்சான். அவன் அகத்தியரோட சாபத்துக்கு உண்டாகி கடும் பிணியையும் அடைஞ்சான். அந்த பிணி நீங்கிறதுக்காக பாண்டியன் பரங்குன்றத்து பொய்கையில நீராடி முருகப்பெருமான தரிசனமும் செஞ்சான். பரங்குன்றத்து வேலவன் பாண்டியனோட பிணியை தீர்த்து அருளினான். திருப்பரங்குன்றம் வாகன மண்டபத்துல கருவறைக்கு நேரா 3 வாகனங்கள் இருக்கும். இந்த அமைப்பு வேற எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு சிறப்பு. கொடிமரத்துக்கு முன்னாடி கற்பக விநாயகருக்குரிய மூஷிக வாகனமும் சத்தியகிரீஸ்வரருக்குரிய நந்தியும் முருகனுக்குரிய மயிலும் சேர்ந்து ஒரே பீடத்துல இருக்கு. பிரதோஷ காலத்துல நந்திக்கு மட்டும்தான் மூஷிகம் மயிலுக்கும் அபிஷேகம் நடத்தப்படுது. சிவபெருமான் முருகனை பெற்றெடுத்தப்போ வெப்பம் தாழாம பார்வதி தேவி ஓடுனா. அப்போ அவளோட கால் சிலம்பு தெரித்து நவ ரத்தினங்களும் கீழே கொட்டுனது. அது நவ சக்திகளை உருவெடுத்தது. இவங்கள நவ காளிகள்னு சொல்லுவாங்க. இந்த தேவியர் சிவபெருமானை விரும்பி கர்ப்பமும் ஆனாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி தேவி அந்த பெண்களை கர்ப்பத்துடனேயே வாழும்படி சாபம் கொடுத்துட்டா. குழந்தை பெற இயலாத காளிகள் சிவன்கிட்ட முறையிட அவர் பார்வதியை சமாதானம் செஞ்சு உலக நன்மை கருதியும் முருகனுக்கு துணையாகவும் அந்த குழந்தைகள் பிறக்க வேண்டியதோட அவசியத்தையும் வலியுறுத்தினாரு. பார்வதியும் மனம் இறங்கி 9 குழந்தைகளை பிறக்க செஞ்சா. அவங்க முருகனுக்கு துணையா இருந்து சூரபத்மனை அழிக்க உதவுனாங்க. வீரபாகு, வீரகேசரி, வீர மகேந்திரன், வீர மகேஸ்வரன், வீர ராட்சசன், வீர மார்த்தாண்டன், விராந்தகன், வீரதீரன், வீரசூரன் அப்படின்றது தான் இவங்களோட பெயர். இவங்களுக்கு கோவிலோட முன் மண்டபத்துல தனி சன்னதியும் இருக்கு. முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்துல முருகன் கோவில்ல மகா மண்டபத்துக்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகளுக்கு கிட்டக்க பரிவார தெய்வங்களா இருக்கக்கூடிய சன்னதிகள்ல மகாபாரதத்தை இயற்றின வேதவியாசர், பராசரர், அண்டாபரணர், உக்கிரர் இந்த ரிஷிகளோட சன்னதிகள் இருக்கு. இதுல அண்டாபரணரும் உக்கிரரும் பூத கணங்களோட தலைவராக இருக்கிறவங்க. இவங்க 2 பேரும் திருப்பரங்குன்றம் மலையோட பாதுகாவலராக இருக்கிறாங்க. இவங்களை வழிபட்டதுக்கு அப்புறமா மலையில ஏறினா பாதுகாப்பா வருவதா ஐதீகம். நம்மளோட பணிகளை மனோதிடத்தோட செய்யக்கூடிய திறனையும் அவர் கொடுப்பாரு. மூலவர் முருகப்பெருமானை தரிசிச்சதுக்கு அப்புறமா கீழே இறங்கினா கோவர்த்தனாம்பிகை சன்னதியை அடையலாம். இந்த அம்பிகை சன்னதிக்கு செல்லக்கூடிய வகையில குகை ஒன்று இருக்கு. அதுல அன்னபூர்ணி சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த சன்னதியில தேவர்கள் எல்லாரும் அன்னபூர்ணியை இருக்கரம் கூப்பி வணங்கிய நிலையிலையும் ரிஷிகள் தேவியோட பாதத்துல அமர்ந்தபடியும் காட்சி கொடுக்குறாங்க. நாட்டியம் ஆடக்கூடிய மங்கையர் சன்னதியோட பின்புறத்துல வீழ்ச்சி இருக்கிறாங்க. காசில இருக்கக்கூடிய அன்னபூர்ணிய நினைவூட்டக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இங்க தீபாவளி அன்னைக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுது. இந்த சன்னதியை தினமும் திறந்து வச்சு ஒளி விளக்கேற்றி இதை பற்றிட விளக்க போர்டும் வைக்க நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சா பக்தர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. முருகப்பெருமானோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோவிலை கவர்ந்து செல்றதுக்காக ஆங்கிலேய அரசு திட்டம் போட்டது. 17ஆவது நூற்றாண்டுல ஆங்கிலேயர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டாங்க. கோயிலை எங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு ஊர் சபைக்கு ஓலையும் அனுப்புனாங்க. ஆனா ஊர் சபையினர் இதுக்கு ரொம்ப ஆட்சேபமும் தெரிவிச்சாங்க. ஆங்கிலேய படை திடீர்னு திருப்பரங்குன்றம் ஊருக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம மக்கள் எல்லாமே திகைச்சு போய் நின்னாங்க. மக்களை திரட்டி படைய மறிக்க முடியாத நிலையும் உண்டானது. திடீர்னு குட்டி அப்படின்ற இளைஞன் கோயிலை நோக்கி ஓடி வந்தான். விறுவிறுன்னு கோயில் கோபுரத்துக்கு மேல ஏறி நின்னான். இந்த அநியாயத்தை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லையா? இதோ என்னோட முருகனுக்காக முதல்ல நான் பலியாகிறேன்னு சொல்லி குதிச்சுட்டான். இந்த செய்தி கோவிலோட கல்வெட்டுல இடம்பெற்றிருக்கு. அடுத்த மறு நிமிஷமே அந்த குட்டி இறந்த செய்தி ஊர் முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. கடலென மக்கள் சூழ்ந்துட்டு எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க. நிலைமை மோசமடைகிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேய படையினர் அந்த இடத்துல இருந்து ஓட்டம் பிடிச்சாங்க. இன்னுயிர் தந்து பரங்குன்றம் கோயிலை காத்த அந்த வீரனுக்கு நம்மளோட நன்றிகளை காணிக்கையாக்கலாம். பகல்ல தூக்கம் வராமல் இரவுல கெட்ட கனவுகள் இன்றி நல்ல ஆழ்ந்த தூக்கம் வர
திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி கிட்ட வழிபட்டு பக்தர்கள் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இவங்கள பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியர் சுவாமி கோவில்ல கொடிமரம் கிட்டக்க இருக்கக்கூடிய படிகள் கம்பத்தடி மண்டபத்தையும் ஆறுமுகசாமி மண்டபத்தோட இணையுது. இந்த படிகளோட ஒரு ஓரத்துல கம்பத்தடி மண்டபம் மூலையில சின்ன நுழைவு வாயிலும் இருக்கு. உள்ள சுமார் 100 அடி நீளத்துல இருட்டான சுரங்கப்பாதை ஒன்று உண்டு. உள்ள ஜேஷ்டா தேவியோட குடைவரை சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பம் கிபி 8ஆம் நூற்றாண்டுல சாத்தான் கணபதி மற்றும் அவரோட மனைவியான நக்கன் கொட்சி அப்படிங்கிறவங்களால அமைக்கப்பட்டது. தூக்க சுகத்தை அருள்பவள் ஜேஷ்டா தேவி. இரவுல கெட்ட கனவுகளே இல்லாம நல்ல தூக்கம் வருவதுக்காக ஜேஷ்டா தேவியை வழிபடுறது இங்க சிறப்பு. அதுவும் பகல் நேரத்துல தூக்கம் வராம இரவு நேரத்துல மட்டும் நல்ல தூக்கம் வர்றதுக்காக பக்தர்கள் பிரார்த்தனை செஞ்சு பலனும் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ மூதேவி சுவாமி சன்னதின்னு அழைக்கப்படுறதோட வழிபாடற்ற நிலையில இருள் சூழ்ந்து காணப்படுது. பொதுவா கோவில்கள்ல ஜேஷ்டா தேவி சன்னதி மறைவான இடத்துல அமைக்கிறது தான் வழக்கம். ஜேஷ்டா தேவி கால்களை தொங்க விட்டு அமர்ந்த கோலத்துல இருக்கையில இருக்கிறா. வலது கரம் தாமரை மலருடனும் இடது கை தனது இடது புறம் இருக்கக்கூடிய தனது மகளோட வலது தொடையிலும் வைச்ச நிலையில இருக்கிறா. கச்சணியாத மார்பையும் குண்டலங்களை உடைய காதும் அவருக்கு வலது புறத்துல எருமை தலையும் அவரோட மகன் இடது காலை மடக்கி வலது காலை தொங்க விட்டு வலது கரம் மட்டும் தண்டத்தை பிடித்த நிலையிலே இருக்கு. சிவபெருமானோட இடது புறத்துல இவளோட மகள் இருக்கிறா. 2 கரங்கள்ல வலது கரம் மட்டும் மலரை ஏந்தி இருக்கிற. இவரோட மார்புல கச்சணியப்பட்டிருக்கு. இந்த சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்களா செய்யப்பட்டிருக்கு. சேர்த்தி மண்டபத்துல உற்சவ மூர்த்தியான முருகன் தேவையான எழுந்தருளுவாங்க. விழா காலங்கள்ல இங்க திருவிழா திருமேனிகள் அலங்காரம் செய்யப்படுது. நந்தி தேவருக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன மண்டபம் விசாக கொரறு அப்படின்னு அழைக்கப்படுது. வைகாசி விசாகத்தன்னைக்கு ஆறுமுக கடவுளுக்கு அபிஷேகம் செய்யப்படுது. இதுல ஆயிரக்கணக்கான பால் குடங்களும் பன்னீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி மணப்பொருட்களையும் பழங்களையும் கொண்டு வந்து அபிஷேகம் நடக்கிறதுனால அபிஷேக குவுரு அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டு வருது. நந்தி தேவருக்கு எதிரில் 2 பக்கத்திலையும் வேதவியாசர் பராசரர் ஆகிய இந்த 2 முனிவர்களோட உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. திருப்பரங்கிநாத ஸ்தல புராணத்தில் குறிக்கப்படக்கூடிய இந்த முனிவர்களோட உருவங்கள் பிற்காலத்தில் அமைக்கப்பட்டது. கம்பத்தடி மண்டபத்திலிருந்து மகா மண்டபம் செல்லக்கூடிய வழியில 2 பக்கங்களையும் இந்த மலையை காவல் புரியக்கூடிய காவல் தெய்வங்களான அண்டாபரணருக்கும் உக்கிர மூர்த்திக்கும் குடைவிக்கப்பட்டக்கூடிய சிற்பங்கள் ரொம்ப பெரிய அளவில் இருக்கு. இந்த பூதங்களை இணைச்சு நக்கீரர் கதை இங்க வழங்குது. அண்டாபரணருக்கு அருக அனுக்கே விநாயகரோட சிலையும் பிரதோஷ நந்திகேஸ்வரர் அதாவது அதிகார நந்தி பிரதோஷ அம்மன் இரட்டை விநாயகர் சிலைகளும் அமைஞ்சிருக்கு. திருவிழான்னு பார்த்தோம்னா வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை புரட்டாசி வேல் திருவிழா கந்த சஷ்டி திருக்கார்த்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் 12 மாத பௌர்ணமி விசேஷத்தை பற்றி பார்த்துருவோம். சித்திரை சித்ரா பௌர்ணமி அழகர் ஆற்றில் இறங்குறது. வைகாசி வைகாசி விசாகம் மொட்டை அரசு. ஆனி முப்பழ பூஜை. ஆடி பால்குடம் மற்றும் சுவாமி புறப்பாடு. ஆவணி அவிட்டம் பூணூல் அணிகிறது. புரட்டாசி மகாயலப்படி ஆரம்பம். ஐப்பசி அன்னாபிஷேகம். கார்த்திகை மகா தீபம். மார்கழி திருவாதிரை. தை பூசம் திருவிழா. மாசி சிவராத்திரி திருவிழா. பங்குனி உத்திரம் திருவிழா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.